பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னும் பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதா இல்லை என்னும் ஓத்தூர் மேய ஒளிமழும் வாழங்கை கூத்தீரும் குணங்களே ஓத்தூர் மேய ஒளிமழும் வாழங்கை கூத்தி குணங்களே இதுதான் அந்த ஆரம்பியுடைய முழுமையான ஒரு அழகு. இதுல நிறைய நம்ம பாடலாம். கூத்தீரும் குணங்களே இது ஒண்ணு. கூத்தீரும் குணங்களே கூத்தீரும் குணங்களே இந்த மூணு ராகம் ஒரே மாதிரி இருக்கும். சுத்த சாவேரி, ஆரபி, சாமா. கொஞ்சம் ஏமாந்தோம்னா கொஞ்சம் மென்மையா புடிச்சிட்டோம்னா அது சாமா சாமா அந்தாளி குறிஞ்சி ராகம். அந்தாளி குறிஞ்சி பண்ண கொஞ்சம் ஹை பிச் பிடிச்சோம் அப்படின்னா ஆரபி. இதுக்கு இடைப்பட்ட நோட்டு எடுத்தோம்னா சுத்த சாவேரி. சுத்த சாவேரி வந்து ரொம்ப நம்ம கற்பனை வளம்லாம் அதை செலுத்த முடியாது. அப்படியே கட்டு கரெக்டா இருக்கும். அது சுத்த சாவேரின்னு பேர். புரியுதா? அடுத்தது ஆரபி. ஆரபியில நம்ம நிறைய ஆலாபனைகள் பண்ணுவதற்கான இடம் இருக்கு. சாமால வந்து குழைக்கணும். ஹை பிச்சு போகாம குழைக்கிறது சாமா. அன்புரு சிந்தையராகி அடியவர் நன்புரு நல்லோ பெருமண்டம் மேவி நின்று அன்புரு சிந்தையராகி அடியவர் நன்புரு நல்லோ பெருமண்டம் மேவி நின்று அன்புரு சிந்தையராகி அடியவர் நன்புரு நல்லோ பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணையடியேத்துவார். ஆரம்பின்னு மேல போகும். அது மேல போயிட்டு டக்குன்னு இறங்கி அடா வழுக்கி வரும். இன்புறும் எந்தை இணையடியேத்துவார் துன்புறுவார் அல்ல தொண்டு செய்வாரே. இன்புறும் எந்தை இணையடியேத்துவார் துன்புறுவார் அல்ல தொண்டு செய்வாரே. துன்புறுவார் அல்ல தொண்டு செய்வாரே. முடிவு ஆரம்பிதான் முடியும். நடுவில் அந்த குழைவு தான் சாமம். இது அப்படியே தியாகபிரமும் ஸ்ரீ தியாகராஜர் சத்குரு தியாகராஜன் சொல்றோம்ல, அவர் அப்படியே ஒரு தெலுங்கு பழமொழி அதை அப்படியே எடுத்து பாடியிருக்கார். தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லைன்னு ஒரு பழமொழி தெலுங்குல இருக்கு. சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. அருமையான ஒரு பாட்டு. அதை பாட்டா வச்சு அதை பல்லவியா வச்சு பாட்டு பாடியிருப்பார். அதுல அவர் சொல்றாரு, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டு வருவார் சரணத்தில் அப்படின்னா, எவ்வளவு பெரிய வித்வானா இருக்கட்டும் சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை அப்படின்னு முடியும். தொடக்கம் சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பொது. சரணத்துல என்ன சொல்லி திருப்பி திருப்பி பல்லவி வரும் இல்லையா? அப்ப எப்படி வரும்னா, நீ பெரிய வித்வானா இருக்கலாம், பெரிய கல்விமானா இருக்கலாம், ஆனா சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இருக்காது. நீ அதிகாரத்துல பெரிய ராஜாவா இருக்கலாம், சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை.
அது சாமால பாடியிருக்கார். சாந்தமூலேக சௌக்கியமூலேக்கு சாந்தமூலேக சௌக்கியமூலேக்கு சாந்தமூலேக சௌக்கியமூலேக்கு அப்படி இவ்வளவு அழகான ஒரு பழமொழியை அப்படியே பல்லவியாக மாற்றி சத்குரு அதை பாடியிருப்பார். எல்லாத்துக்கும் மூத்தது நம்ம பிரியான சம்பந்தர் பாடிய அந்தாளிக்குறிச்சி பண்ணு 7ஆம் நூற்றாண்டுல பாடியிருக்கார். அவர் 18ஆம் நூற்றாண்டுல அவர் பாடுறார். அப்ப 10-11 நூற்றாண்டுகளாக நம்முடைய அந்தாளிக்குறிச்சி என்கின்ற பண், பழந்தக்க ராகம் என்ற பண், இதெல்லாம் நம்முடைய இதுல இருக்கு. நம்ம உங்கள பழந்தக்க ராகம் அப்படின்னு தனியா இருக்கு. அதை சுத்த சாவேரியிலையும் பாடலாம், ஆரம்பியிலையும் பாடலாம். ரெண்டும் பக்கத்து வீடு, ஒரு ஸ்வரம் வித்தியாசம் வரும். ஆனா சாமா இறங்கி வரும் பொழுது அது கொஞ்சம் குறைவான ஸ்வரங்களோடு இறங்கி வரும். சரியா? இப்ப அடுத்தது நாம திருநாவுக்கரசருடைய தேவை